வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் எப்போதும் துணையாக இருக்கட்டும். வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தில் செல்வம், ஆரோக்கியம், வெற்றி அனைத்தையும் நிறைவாக வழங்கட்டும். இப்பொழுது சிம்ம ராசி அன்பர்களின் 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல முக்கியமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களையும் தரக்கூடிய மாதமாக அமைய இருக்கிறது. தொழில், வேலை, பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம், மாணவர்களின் கல்வி, உடல் நலம், வெளிநாட்டு வாய்ப்புகள் என எந்த துறையில் என்ன பலன் கிடைக்கும், எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்த நாட்களில் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும், என்ன பரிகாரம் செய்தால் கிரகங்களின் முழு அருளையும் பெறலாம் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். இனி சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மிதுன ராசியில செவ்வாய் பகவானும், கடக ராசியில சூரிய பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், கன்னி ராசியில் சுக்கிர பகவானும், கும்ப ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்துல கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்று சிம்ம ராசியிலிருந்து சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். கடந்த மாதத்தில் நீங்கள் சந்தித்த அனுபவங்களை நினைத்து பார்க்கும்போது மனதளவில் நிறைய அழுத்தங்களையும் ஏமாற்றங்களையும் எதிர்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சரியான நேரத்தில் நடைபெறாமல் தாமதமானது. ஒரு வேலை முடிந்துவிடும் என்று நம்பிக்கை வைத்திருந்த இடத்தில் திடீரென்று தடைகள் உருவானது. இதனால் மனதில் குழப்பமும் அடுத்ததாக என்ன செய்வது என்ற கவலையும் அதிகரித்திருக்கலாம். தொழில் மற்றும் வேலை செய்யும் நபர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பாராட்டோ பலனோ உடனடியாக கிடைக்கவில்லை என்ற உணர்வு இருந்திருக்கும். சிலருக்கு மேலதிகாரிகளின் அழுத்தம் அதிகரித்திருக்கும். உடன் பணிபுரிபவர்களால் சிறு சிறு மன வருத்தங்களும் ஏற்பட்டிருக்கலாம். சுய தொழில் செய்வோருக்கு வாடிக்கையாளர்களின் வருகை குறைதல், வரவேண்டிய பணம் தாமதமாக கிடைத்தல், எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தல் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் இருந்தாலும் அதைவிட செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள், பிள்ளைகளின் கல்வி செலவுகள் அல்லது வீட்டு செலவுகள் காரணமாக சேமித்து வைத்திருந்த பணத்தையும் பயன்படுத்த வேண்டிய நிலை வந்திருக்கலாம். இதனால் மனதில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது போன்ற உணர்வு இருந்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கையிலும் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகி இருக்கலாம். நீங்கள் நல்லதற்காக கூறிய வார்த்தைகளையே சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். கணவன் மனைவி இடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள், உறவினர்களால் தேவையற்ற பேச்சுக்கள், நண்பர்களிடம் ஏற்பட்ட புரிதல் குறைவு போன்றவை மன அமைதியை பாதித்திருக்கலாம். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம், தலைவலி அல்லது சிறிய உடல்நலக் குறைகள் இருந்து இருக்கலாம். பெரிய பாதிப்பு இல்லாவிட்டாலும் ஓய்வில்லாத வாழ்க்கை முறை காரணமாக உடலும் மனமும் களைப்படைந்திருக்கும். பல சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போனது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். வாங்க நினைத்த பொருள், தொடங்க நினைத்த தொழில், இடமாற்றம், பதவி உயர்வு, திருமண பேச்சு அல்லது வேறு முக்கியமான முயற்சிகள் எதிர்பார்த்தபடி நடைபெறாமல் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கலாம். இவை அனைத்தும் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருந்தாலும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எதை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த பாடங்களாகவும் அமைந்திருக்கின்றன. கடந்த மாதத்தில் ஏற்பட்ட இந்த சவால்கள் உங்கள் மன உறுதியை அதிகரித்து வரவிருக்கும் நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் உருவாக்கி இருக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் என்ன பலன், எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானம் என்பது தேவையற்ற செலவுகள் மட்டுமல்ல, சுப விரயங்களையும் குறிக்கிறது. கோவில் வழிபாடு, குடும்ப நிகழ்வுகள், பயணம், கல்வி போன்ற நல்ல காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையும், அலைச்சல், மன அழுத்தம், டென்ஷன் போன்ற உணர்வுகளும் இருக்கலாம். ஆனால் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. அந்த நாளிலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசியான சிம்மத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்கிறார். இதனால் கடந்த சில மாதங்களாக இருந்த தடைகள், தாமதங்கள், மனக்குழப்பங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கும். 12 மாதங்களுக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் முழு வலிமை பெறுவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன உறுதி வளரும், சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் உருவாகும், எதிர்காலம் குறித்து தெளிவான சிந்தனை உண்டாகும். தற்போது அஷ்டம சனி நடைபெற்று வருவதால் மனதில் பலவிதமான கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும்.
கடன், உடல்நலம், குடும்ப பிரச்சினை, உறவினர்களின் நடத்தை, வேலை தொடர்பான அழுத்தம் என ஏதோ ஒரு கவலை மனதில் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு மனநிலை சீராகி நிதானமாக யோசித்து செயல்படும் ஆற்றல் கிடைக்கும். குடும்பம், தனம், வாக்கு ஆகியவற்றை பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் நீச்ச நிலையில் இருக்கிறார். மேலும் அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவானின் பார்வையும் 2ஆம் இடத்திற்கு இருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. நீங்கள் சரியாக பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். எனவே வார்த்தைகளில் நிதானம் மிகவும் அவசியம். கணவன் மனைவி இருவரும் ஈகோவை விட்டுவிட்டு அனுசரித்து நடந்தால் குடும்ப அமைதி நிலைக்கும். 3ஆம் நபர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிட அனுமதிக்காதீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் மனம்தான். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவது, நடக்காத விஷயங்களை கற்பனை செய்து மனதை குழப்பிக் கொள்வது போன்ற நிலை ஏற்படலாம். ஆனால் அவை பெரும்பாலும் உண்மையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வீடு, நிலம், சொத்து தொடர்பான விஷயங்களை பார்க்கும்போது நல்ல யோகம் உள்ளது. 4ஆம் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், சொத்து சேர்த்தல் போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் 12ஆம் இடத்திற்கு செல்லுவதால் ஆவணங்களை மிகவும் கவனமாக சரிபார்க்க வேண்டும். எந்த சொத்தாக இருந்தாலும் பதிவு ஆவணங்கள், உரிமைச் சான்றுகள், சட்ட ரீதியான விவரங்கள் அனைத்தையும் முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முடிவு எடுங்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் உள்ளது. அவர்களின் கல்வி, முன்னேற்றம், உயர்கல்வி, வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். முதலில் பதற்றம் இருந்தாலும் இறுதியில் நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கல்லூரி அல்லது படிப்பு வாய்ப்பு திடீரென கிடைத்து மகிழ்ச்சியை தரும். கடன், நோய், எதிரிகள் போன்ற விஷயங்களில் கவனம் அவசியம். தேவையற்ற கடன்களை வாங்க வேண்டாம். உங்கள் வருமானத்திற்கு ஏற்ற அளவிலேயே செலவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். மறைமுக எதிரிகள் இருக்கலாம், ஆனால் அவர்களால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. இருப்பினும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. உடல் நலத்தை பொறுத்தவரை வயிறு, ஜீரணம், உடல் உஷ்ணம், கொழுப்பு, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு கட்டுப்பாடு, போதுமான தண்ணீர், சரியான தூக்கம், உடற்பயிற்சி ஆகியவற்றை பின்பற்றினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. திருமண யோகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதலில் தாமதம் இருந்தாலும் இறுதியில் நல்ல முடிவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக பதில் வராமல் இருந்த பேச்சுவார்த்தைகள் திடீரென முன்னேறும். திருமண வாழ்க்கையில் இருக்கும் சிலருக்கு கணவன் அல்லது மனைவி மூலம் சொத்து சேர்க்கை அல்லது பணவரவு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. வேலை மற்றும் தொழிலை பார்க்கும்போது 10ஆம் அதிபதி நீச்ச நிலையில் இருப்பதால் வேலையிடத்தில் மனநிறைவு குறைவாக இருக்கலாம். அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு தோன்றலாம். சிலர் உங்களை கோபப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் எந்த காரணத்திற்காகவும் அவசரப்பட்டு வேலையை விட்டு விடாதீர்கள். வேலை மாற்ற நினைத்தால் புதிய வேலை உறுதியாக கிடைத்த பிறகே மாற்றுங்கள். அஷ்டம சனி நடைபெறும் காலத்தில் பொறுமை மிகவும் அவசியம். மேலதிகாரிகளுடன் தேவையற்ற மோதலை தவிர்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்தால் வெற்றி நிச்சயம். பாக்கியஸ்தான அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு, இடமாற்றம், புதிய பொறுப்புகள், வருமான உயர்வு போன்ற நல்ல மாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கலாம். கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதியில் செலவுகள், அலைச்சல், மன அழுத்தம் இருந்தாலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சரியான முடிவுகள் எடுக்க முடியும். பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் முன்னேற்றம், அதிர்ஷ்டம் மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமையும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் மெதுவாக முன்னேற்றம் காணும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். உடல் நலத்தில் சிறிய சோர்வு இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பலமாக அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு பலப்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களின் உதவியால் முக்கியமான காரியங்கள் எளிதாக நிறைவேறும். தேவையற்ற செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தினால் சேமிப்பும் அதிகரிக்கும். இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நினைத்த பல காரியங்களை சாதிக்க முடியும். உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம்.
அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் இருந்த போட்டிகள் குறைந்து புதிய வளர்ச்சி கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை நல்ல பலனை தரும். சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். மாணவர்கள் கவனமாக படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். உடல் நலத்தில் உணவு மற்றும் தூக்கத்தில் ஒழுங்கை கடைபிடிப்பது நல்லது. முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் வழிபடுவதால் இந்த மாதத்தில் மேலும் நல்ல யோகங்கள் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களுக்கான பரிகாரம்: ஆகஸ்ட் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு காலை நேரத்தில் நீர் அர்ப்பணித்து வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ் என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபியுங்கள். முடிந்தால் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடுங்கள். சிவனுக்கு வில்வ இலை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்வது மன அமைதியையும் தடைகள் நீங்குவதையும் ஏற்படுத்தும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ப உதவி செய்வதும் இந்த மாதத்திலே சிறப்பான பலன்களை தரும். இந்த மாதம் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி இனிமையாக பேசினால் பல பிரச்சனைகள் தானாகவே விலகும். பிறரை நம்பி முக்கியமான பொறுப்புகளை முழுமையாக ஒப்படைக்காமல் நீங்களே கவனித்து செயல்படுங்கள். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் இந்த மாதம் பல நல்ல வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். சிம்ம ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலனை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற மாத ராசி பலன், ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். முருகப்பெருமானின் அருளும் சிவபெருமானின் திருவருளும் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் துணையாக இருந்து ஆரோக்கியம், செல்வம், அமைதி மற்றும் அனைத்து நலன்களையும் வழங்க இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.